தூத்துக்குடியில் முன்னர் 5000த்திற்கும் மேற்பட்ட தங்க நகை செய்யும் தொழிலாளர்களான பொற்கொள்ளர்கள் மிகவும் செழுமையான நகைத் தொழிலில் ஈடுபட்டிருந்தனர். ஆனால் தற்போது தூத்துக்குடி நகரில் சுமார் 500 தொழிலாளர்கள் மட்டுமே நகை செய்யும் தொழிலை குலத்தொழிலாக செய்து வருகின்றனர். இத்தொழிலில் நிலவும் மந்தநிலை மாற்றங்கள் காரணமாக பொற்கொள்ளர்கள் வேறு தொழிலை நோக்கி நகர்வது அதிகரித்துள்ளது. தாத்தா அப்பா காலத்தில் எல்லாருமே நாங்கள் இந்த தொழிலில் தான் இருந்து வேலை செஞ்சுட்டு வந்துருந்தோம். இப்போ ரொம்ப நகைத்தொழில் வந்து ரொம்ப கம்மி. அதனால் நாங்கள் இப்போ வேறு வேலைக்கு பகலில் வேறு வேலைக்கு போயிட்டு நைட்டு வந்து 1-2 ஆட்கள் ஒரு மோதிரம் இதெல்லாம் தந்து நைட்டு வேலை மறந்துடக்கூடாதுன்னு சொல்லி நைட்டு உட்காந்து பார்த்து முடித்து 2-3 நாளில் கொடுப்போம். நவீன இயந்திரங்களின் வரவு, கார்ப்பரேட் நகை கடைகளின் பெருக்கம், அந்த கடைகளின் அதிரடி போட்டி அறிவிப்புகள், சேதாரம் மற்றும் கூலியில்லாத சலுகைகள் மற்றும் அதிக தள்ளுபடிகளை எதிர்பார்க்கும் வாடிக்கையாளர்கள் போன்றவை நகை செய்யும் தொழில் நலிவடைந்து வருவதற்கு மிக முக்கிய காரணங்களாக திகழ்வதாக தொழிலாளர்கள் தொங்கு முகத்துடன் தங்களது இயக்க கருத்தை பதிவு செய்கின்றனர். உதாரணத்துக்கு அதே மல்டி லெவல் கடைகளுக்கு நாங்கள் வந்து ஒரு ஃபேஷனேட்டடாக ஒரு ஜுவல் செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னா நாங்கள் போடுறது வெறும் 3-4% சேதாரம் தான். எங்கிட்ட இருந்து செஞ்சு வாங்கிட்டு அதே கஸ்டமருக்கு அவங்க போடுறது 22%. மக்கள் முன்னர் தங்க நகைகளை செய்ய நகை செய்யும் தொழிலாளர்களும் கொடுத்து வந்தனர். பின்னர் ஆயத்த நகைகளின் வரவால் மனித முயற்சியால் செய்யப்படும் நகைகளை வாங்க வாடிக்கையாளர்கள் முன்வருவதை குறைத்து கொண்டனர். இதனால் இத்தொழில் செய்வோர் தங்களுக்கு குடும்பம் நடத்த போதிய வருமானம் கிடைக்காததால் பகலில் வேறு தொழில் செய்துவிட்டு இரவு நேரத்தில் தங்க நகை செய்யும் தொழிலில் ஈடுபட்டு வருவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். உதாரணம் சொல்ல போனால் பகலில் ஃபுல்லாக அப்ரைசர் வேலைக்கு, அந்த மாதிரி வாட்ச்மேன் வேலைக்கு போகிறவங்க நிறைய இருக்காங்க. அந்த மாதிரி முடிச்சுட்டு இரவு நேரங்களில் ஒரு 7 மணிக்கு மேலே 8 மணிக்கு மேலே இல்லை 10 மணிக்கு மேலே வந்து வேலை பார்க்குறவங்க இன்றைக்கி வந்து எங்கள் நிலைமை அதுதான். அழிவின் விளிம்பில் உள்ள நகை செய்யும் தொழிலை பாதுகாக்க ஒரே வழிதான் உள்ளது என்றும் அவர்கள் யோசனை தெரிவிக்கின்றனர். அந்த யோசனை என்னவெனில், நெசவாளர்களை பாதுகாக்க கோஆப்டெக் ஜவுளி நிறுவனத்தை அரசு ஏற்று நடத்துவதைப் போல் பொற்கொள்ளரை பாதுகாக்க மத்திய மாநில அரசுகள் தங்க நகை கடையை ஏற்று நடத்த வேண்டும் என்பதுதான். கோஆப்டெக்ஸுக்கு பண்ணாங்க, விவசாயத்துக்கு பண்ணாங்க, சிறு தொழில்களுக்கு பண்ணாங்க, நகை தொழிலுக்கு பண்ணலை. இது அவங்க பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக ஒரு கூடாரத்தின் கீழே நாம் உட்காந்து நிறைய தொழிலாளர்களை வச்சு தொழில் வாய்ப்புகளை அரசே ஏற்படுத்தி கொடுத்துருக்க முடியும். அதற்கான எந்த அடிப்படை சாத்தியக்கூறுகளையும் இந்த அரசு வந்து இதில் உற்று நோக்கவே இல்லை. ஆபரண தங்கத்தை அழகாக வடிவமைக்க தெரிந்த இவர்கள் தங்களது குலத்தொழிலை காக்க போதிய ஆதரவின்றி தவித்து வருகின்றனர். பொற்கொள்ளர்களின் வாழ்வு பொன்னாக மாற வேண்டுமெனில் அரசு அகலக்கால் வைத்து முன்வர வேண்டும் என்பதே நகை செய்யும் தொழிலாளர்களின் ஒருமித்த கோரிக்கையாக உள்ளது. பொன் நகைகள் செய்த பொற்கொள்ளர் வாழ்வில் நவீன இயந்திரங்களால் செய்யப்பட்ட நகைகளின் வரவால் புன்னகை இழந்து தவித்து வருகின்றனர். இந்த பொற்கொள்ளர் வாழ்வில் மத்திய மாநில அரசு ஒளியேற்றி வைக்குமா? பொறுத்திருந்து பார்ப்போம். காவேரி செய்திகளுக்காக தூத்துக்குடியிலிருந்து ஒளிப்பதிவாளர் விவேக்குடன் எம். ஷேக் மதார்.